மீனராசி நேயர்களே, நீங்களெல்லாம் மிகுந்த யோகசாலிகள். உங்களைத்தான் இப்பொழுது வந்திருக்கிற குரு பகவான் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து பார்க்கப் போகின்றார். ஆடி 18 முதல் உங்களுக்கு தேடி வரப்போகிறது யோகம். 7ஆம் இடத்தில் குரு பகவான். எதிலும் இனிமேல் முழு வெற்றி என்று நான் சொல்வது வழக்கம். இனிமேல் நீங்கள் தொட்ட காரியங்களிலெல்லாம் வெற்றி கிடைக்கும். துணையாக இருப்பவர்கள் தோள் கொடுத்து உதவுவார்கள். பட்ட கஷ்டங்கள் தீரும். பணவரவு திருப்திகரமாகவே இருக்கும். சமுதாயத்தில் தனக்கென ஒரு தனி முத்திரையை பதித்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள். கிரகங்களின் பூரணமான சுபத்தன்மையை கொண்டிருக்கும் குரு பகவானை ராசிநாதனாக நீங்கள் பெற்றிருப்பதால் தான் உங்களோடு மற்றவர்கள் இயல்பாகவே வந்து பழக்கம் வைத்துக் கொள்வார்கள். நீங்கள் கனவு கண்டால் பலிக்கும். நீங்கள் சொல்வதும் உங்களுக்கு பலிதமாகும். குருவின் பரிபூர்ண அருளுக்கு பாத்திரமான நீங்கள் இப்பொழுது குரு பார்வையாலே பலனடையப் போகின்றீர்கள். இந்த குரு பார்க்கின்ற இடம் 1, 3, 11 இந்த 3 இடங்களும் புனிதமடைகின்றன. 3ஆம் இடம் என்பது வெற்றி வாகை சூடுகின்ற இடம். எனவே உங்களுக்கு வழக்குகளில் வெற்றி கிட்டும். வாய்தாக்கள் ஓயும். வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும். ஜென்மத்தை குரு பார்ப்பதனாலே நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும். ஜென்மத்தை குரு பார்த்தால் செயலிலே வெற்றி கிட்டும். 3னை குருதான் பார்த்தால் முன்னேற்றம் அதிகரிக்கும். இதுவரை இருந்த முன்னேற்றத்தை காட்டிலும் இப்பொழுது கண்ணேறுபடுகின்ற விதத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் வந்து சேரப்போகின்றது. 11ஐ குருதான் பார்த்தால் பணவரவு திருப்தியாகும். பணவளம் கையில் இருந்தாலே நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். பொருளாதாரம் தான் முதல் அடிப்படை. எனவே அந்த பொருளாதாரத்தை திரட்டி கொடுக்கின்ற விதத்தில் 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறது. இளைய சகோதரத்தோடு இணக்கம் ஏற்படும். அந்நிய தேச தொடர்பு எண்ணியவிட நடக்கும். நண்பர்களின் நல் ஆதரவோடு நீங்கள் விளங்கப் போகின்றீர்கள். உங்களுக்கு வியாழக்கிழமை தோறும் நீங்கள் விரதமிருந்து அந்த குரு பகவானை வழிபட்டால் மேலும் நற்பலன்களை நீங்கள் வரவழைத்துக் கொள்ளலாம். அது மட்டுமல்ல, பௌர்ணமி தோறும் கிரிவலம் வருவதன் மூலமும் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அருகில் இருக்கும் ஆன்மீகம் சார்ந்த மலைகளை சுற்றி வலம் வருவது நல்லது. மேலும் தஞ்சை மாவட்டத்திற்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய ஆலங்குடியில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்கள். தஞ்சை மாவட்டத்தில் ஆலங்குடி தட்சிணாமூர்த்தியும் உங்களுக்கு நல்ல வரங்களை எல்லாம் கொடுப்பார். அது மட்டுமல்ல, தென்குடி திட்டை என்று இருக்கக்கூடிய இடத்திலே அங்கே ராஜகுருவாக விளங்குகின்றார். அவரையும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். இப்படி குருவை வழிபடுவதனாலே உங்களுக்கு நல்ல பலன்கள் எல்லாம் ஏராளமாக வந்து சேரும். வாழ்க்கையில் வளர்ச்சிகள் அதிகரிக்கும். தளர்ச்சி நீங்கி வளர்ச்சி கூட வேண்டுமானால் வழிபாட்டில் நீங்கள் முழுமையாக கவனம் செலுத்துங்கள். மீனராசியில் பிறந்த நீங்கள் மிகுந்த யோகசாலிகளாக விளங்குவீர்கள் என்பதை நிரூபித்து காட்டும் விதத்தில் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இப்பொழுது அமையப் போகின்றது. குருவருளாலே நீங்கள் கோடி நன்மைகளை பெற எனது இதயம் நிறைந்த நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.